ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுத்துலையுமே நார்மலாக ஒரே சிமிலர் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே தான் இருக்க போது. காலேஜ் மோஸ்ட்டாக ரெண்டுமே வந்து ஒரே ஃபவுண்டேஷன்றதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் ரெண்டு காலேஜ் ரிவ்யூவும் ஒரே இதில் நம்ம பார்ப்போம், ஒரே வீடியோவில். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு வரும்போது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா நானே ராஜலட்சுமி காலேஜில் சேர்ந்துருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. எனக்குமே நான் போய் நேரில் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ்னு கூட சொல்லலாம், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அதனால கூட இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம், ஓகேவா. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனுக்குள்ளார வருது. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அப்படி இருக்கும்போது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து லிபரலாக இருக்கலாம். எந்த விதமான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸும் வந்து இந்த காலேஜில் சுத்தமாக கிடையவே கிடையாது. அதுதான் மெயினாக நான் விரும்பினதுக்கு காரணமும் அதுதான். அதே போல் நமக்கு டொனேஷன் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்குனாலே அதுக்கு கொஞ்சம் மார்க்கெட் இருக்கும் இல்லையா. அதனால கொஞ்சம் லிபரலாகவும் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மோஸ்ட்டாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேருவாங்க இல்லையா. அது மாதிரி வந்து பசங்க வந்து நிறைய பேர் வந்து ராஜலட்சுமியில் வந்து போய் சேர்றதுக்கு அவளாக இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக நான் கட் ஆஃப் நல்லா வாங்கியிருக்கிறதுனால எனக்கு வந்து டவுன்ஸ்லேயே கிடைக்க வேண்டியது. ஆனால் அதுக்கப்புறம் நான் சாயிரம் போட்டு தான் அடுத்தடுத்து சாய்ஸ் ஃபீஸ்லாம் நான் போட்டேன். அதனால எனக்கு 1000 முன்னாடி கிடச்சிருச்சு, ஓகேவா. அண்ட் தென் மெயினாக இப்போது ராஜலட்சுமி காலேஜ் வந்து நம்ம ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பயங்கர ஒர்த்து. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணணும், அதே போல் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதே போல் நான் பிளேஸ்மெண்ட் அதிகமாக வாங்கணும், அதே போல் எனக்கு லவ் அந்த மாதிரி எதுனா வேறு எதுனா இருந்துச்சுன்னா கூட ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பெட்டர். நான் அந்த 4வது ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்து அது இந்த ஏஜில் எல்லாருக்கும் மோஸ்ட்டாக வர்றது தான். பட் ஆனால் அதை ஒதுக்கி வைங்க. மீதி 3 இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டிஜேலாம் வந்து நைட்டு இந்த டிஜேலாம் போட்டு ஒன்றை ஃபன்னாக வச்சுருப்பாங்க. அதே போல் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் எப்போவுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா. ஃபங்க்ஷனே இல்லாமல் இருக்காது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எப்போவுமே இருக்குன்னு வச்சுக்கோங்கள. ஏன்னா தூங்கான இடம்னு சொல்லிட்டு நம்ம மதுரையை சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி வந்து மாதத்துக்கு மாதம் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் நிச்சயமாக இருக்கும், ஓகேவா. அதுதான் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் தென் நம்ம அடுத்து பார்க்கும்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. அண்ட் தென் மீதி 20% வந்து அவங்க வச்சிருக்க பேக்லாக் அரியராக இருக்கட்டும், அதே போல் நான் ஆண்டர்பனர் ஆகிறேன்னு சொல்லிட்டு அவங்களா விருப்பப்பட்டு அப்படி அவங்க வச்சுக்கிறதுனால தான் இந்த மீதி 20%ஓட பிளேஸ்மெண்ட்ஸும் கம்மியாக இருக்குது, ஓகேவா. அதே போல் காலேஜில் இன்டர்ன்ஷிப் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பெய்டு இன்டர்ன்ஷிப் தான். 12,000 to 15,000 வரைக்கும் பெய்டு இன்டர்ன்ஷிப் வந்து தராங்க. எப்படின்னா அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இன்டர்ன்ஷிப்னா தெரியுங்களா, இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம பண்ணும்போது அதை நம்ம செஞ்சு முடிக்கும் போது நமக்கு வந்து 15,000 போல் ஸ்டைஃபண்ட் வந்து தராங்க. எப்படின்னா இது மற்ற காலேஜில் வந்து நீ எதிர்பார்க்க முடியாது, ஓகேவா. எனக்கு அதனால தான் ராஜலட்சுமி காலேஜை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த காலேஜோட என்ஏசி ரேங்கிங் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிடேஷன் வந்து A++ வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட், ஓகேவா. ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து A++நாலே ஓகே தான். ஆனால் A++ அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தகுதியுள்ள காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் அடுத்து ஹாஸ்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் மெயினாக பார்க்க போகிறது, இங்கே ஹாஸ்டல் வந்து வெஜ்ஜு மட்டும்தான் போடுவாங்க, நான்வெஜ் வந்து அலோடு இல்லை. அதுவும் நம்ம மெயினாக பார்த்துட்டு போய் சேரணும். அட்லீஸ்ட் நான்வெஜ் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து நான்வெஜ் இருக்காது, ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து இப்போது ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து PhD முடித்த ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து ரெக்ரூட் பண்ணி உள்ளே போடுறாங்க. அதனால நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா. நீங்கள் ஈஸியாக வந்து அவங்க நாலேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அதே போல் காலேஜ் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸ்ட்ரிக்ட் இன் த சென்ஸ் நான் வந்து ரூல்ஸில் சொல்லலை, படிக்கிற விஷயத்தில் வந்து மோஸ்ட்டாக அந்த காலேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், படித்தோன்னா கிளியர் பண்ணிடலாம்.
நம்ம படிக்கிறதும் இருக்கணும், பிளேஸ்மெண்ட்டும் இருக்கணும் ஓகேவா இந்த காலேஜில். ஆனால் ஃபன்னும் இருக்கணும், எல்லாமே இருக்கும். ஆல் இன் ஆல் இருக்கணும். உனக்கு ஃபன்னு இருக்கா, ஃபன்னு இருக்குது, படிக்கணுமா படி, பிளேஸ்மெண்ட் இருக்கா, பிளேஸ்மெண்ட் ஆகு, இன்டர்ன்ஷிப் இருக்கா, இன்டர்ன்ஷிப் தரேன், அதுக்கப்புறம் வேறு எதுனா வேணுமா இருக்குது, எல்லாமே இருக்குன்ற மாதிரி தான் இந்த காலேஜ் ஓகேவா. ஆல் இன் ஆல் இன் ஒன் காலேஜ் ஓகேவா. அதுதான் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் போடுற பசங்க ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் போடலாம். ஏன்னா நான் மேலே சொன்ன எல்லாமே இதுலேயுமே இருக்குது ஓகேவா. மெயினாக நம்ம பார்க்க போகிறது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வித்தியாசமாக ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வித்தியாசமாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சாட்டர்டே சண்டே லீவ் தர மாட்டேன், ஆனால் சண்டே மண்டே லீவ் தருவேன்னு சொல்லிட்டு லீவை கூட அவங்க டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாங்க ஓகேவா. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. ஐயோ சரி ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரிவ்யூ ரேட்டிங்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிவ்யூ ரேட்டிங் வந்து என்ன தரேன்னு சொல்லுறதுன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து 5க்கு 4.5 தரேன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்கு 5க்கு 4.8 தரேன், அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கும்போது 5க்கு 4.8 தரேன். அதே போல் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5க்கு 4.8 தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.